Hi friends, this is your Nazir Bhai and you're watching me on Sultania Biryani and Caters. இன்னைக்கு வந்து prawn biryani எப்படி செய்யறதுன்றது சொல்றேன். அதே சமயத்துல இந்த prawn biryani வந்து ரொம்ப பெரிய வந்து 20 கிலோ 100 கிலோ சொல்றது இல்ல. இன்னைக்கு 1/2 கிலோ மட்டும் தான். ஏனா வீட்ல இன்னைக்கு சரியான மழை சரிங்களா? ஆகையில வந்து வெளியில வந்து போகாதீங்க அப்படினு சொல்லி பிள்ளைங்க வந்து ரிக்வெஸ்ட். அப்பா இன்னைக்காவது வந்து நமக்கு வந்து ஸ்கூலுக்கு லீவ் இருக்குது, இன்றைக்கி நீங்களும் வந்து லீவ் போட்டுருங்கப்பா ப்ளீஸ் நம்ம கூட இருங்கப்பா. நீங்கள் சுத்தானியா பிரியாணி இவங்க சொல்கிறது சுத்தானியா பிரியாணியா சுல்தானியா பிரியாணி இவங்களை நல்லா சொல்கிறாங்க அழகா. சுத்தானியா பிரியாணி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னாங்க. சரிம்மா இன்றைக்கி வந்து நல்ல கடல்லேருந்து வந்து ப்ரான் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து நேற்று நைட் எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா. தூண்டில் ப்ரான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து காலையில் வந்து பிரியாணி வந்து செய்யலாம். இப்போ மழை இருக்குது ஆகையில் நான் வந்து ஆஃபீஸ் போகலை. குழந்தைங்களுக்காக ஃபேமிலியோடு வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 3-4 பேருக்கு உங்கள் வீட்லேயே வந்து சின்னோண்டு ஃபேமிலி இருக்கும், குட்டி ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு வந்து பிரியாணி செய்து சந்தோஷமாக சாப்பிட்லாம் சரிங்களா. ஆகையில் எப்படி செய்கிறதுன்ற வாங்க காட்டுறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்ணும். வெளியில் வந்து மழை இருக்குது நிறைய, வெளியில் போயிட்டு அங்கே வாங்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் சொல்லி அவதிப்படாதீங்க. வீட்லேயே வந்து பொறுமையாக செய்து வீட்லேயே வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் சமைச்சா 4 வீட்டு இல்லை 8 வீட்டு தாண்டி அந்த வந்து மனம் அவ்வளோ மணக்கும் பிரியாணி. ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் ஆகையில் மனம் சும்மா தாறுமாறாக இருக்கும். அங்கே வந்து இங்கே நீங்கள் சமைச்சிங்கன்னா யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு தெருவில் அப்படியே அவங்க வாய் ஃபுல்லாக வந்து பிரியாணி சாப்பிடணுன்னு வாய் ஊறணும். அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பாய் வீட்டில் என்ன பிரியாணி அந்த பிரியாணி தான் இங்கே செய்கிறேன். சுல்தானியா பிரியாணியோட சேம் ஃபார்முலா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் சாப்பிடணும் சரிங்களா. பாப்பா வந்து வித்தியாசமாக வந்து ஏதோ வந்து என்னை ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, என்ன பிரியாணி வேணுமா பாப்பாக்கு? சாக்லேட் பிரியாணி. சாக்லேட் பிரியாணியா? என்னங்க இது வித்தியாசமா புதுமையா கேட்குறாங்க மேடம். நான் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ ப்ரான் பிரியாணி எக் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி தான் செய்துட்ருக்கேன். வெஜ் பிரியாணியும் செய்வேன். அதை மீறி இப்போ வரைக்கும் வந்து நம்ம பார்க்காத ஒரு பிரியாணி, கேட்காத ஒரு பிரியாணி, செய்யாத ஒரு பிரியாணி வந்து பாப்பா வந்து என்னை செய்ய வைக்கிறாங்க. இன்ஷால்லா இதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போல்லாம் வந்து வித்தியாசமான குழந்தைங்க சரிங்களா. இப்பவே ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போ ப்ரான் பிரியாணி, நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டு சாக்லேட் பிரியாணின்றது முதல்ல நான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண பிறகு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவேன், இல்லைன்னா கட்டையாலே ஒதிப்பாங்க என்ன சரியா. ஆகையில் பாப்பா நான் வாங்க விரும்பலை. ஸோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பாப்பாவுடைய ஐடியா ஆனால் நல்ல ஐடியா தான். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. சாக்லேட் பிரியாணி இப்போ இருக்கும் நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டே உடச்சிருவேன் போல இருக்குது. யாருமே வந்து சாக்லேட் பிரியாணின்றது இப்போ வரைக்கும் செய்ததே கிடையாது இல்லையா. கின்னஸ் ரெக்கார்டில் அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் பாப்பாவுடைய ஐடியாலாம் வச்சேன்னா என்ன பாப்பா சரிங்களா. பாப்பாவுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாப்பா சொத்த பல்ல ஆயிடுச்சு. அதனால் பாப்பா இப்போ கூட பிரியாணியில் கூட சாக்லேட் வேணும் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா ஓகே தானே? சரி செய்து கொடுக்குறேன் அப்பா. ஓகேவா சரி சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் செய்து நீங்கள் சேஃப்டியோடு இருங்க. சேஃப்டியோடு செய்து வீட்டில் சாப்பிடுங்க இன்ஷால்லா. சாக்லேட் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே சாக்லேட் பிரியாணி செய்து சாப்பிடுவோம். நான் காட்டின பிரியாணி செய்து சாப்பிடுங்க. நான் முதல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெறும் சாக்லேட் பிரியாணி அண்ட் ஸ்ட்ராபெரி கிரஷ் இன்னும் சொல்கிறாங்க வர ஸ்ட்ராபெரி கிரஸ்டட். ஓகே பாய் போல்தால சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்ம நல்ல புது வீடியோஸ் போடுவோம். அதே சமயத்தில் புது வித்தியாசமான வந்து நம்ம வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கான எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. நல்ல ரெசிபீஸ்லாம் நான் காட்டுறேன் இன்ஷால்லா சரிங்களா. கமர்ஷியலான ரெசிபீஸ் இது வந்து குக்ஸெல்லாம் வந்து காட்டவே மாட்டாங்க, மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க. சில பேர் தான் வந்து இதில் வந்து காட்டுறாங்க. ஏன்னா இது வந்து சீக்ரெட்ஸ் இல்லையா. அவங்க வந்து பிஸ்னஸ் ஃபால் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு இதுதான் அவங்களுக்கு. அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்கிறோம். ஆகையில் வந்து எல்லாமே வந்து
எல்லாருக்கும் சார்ந்தது தான். சரிங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபஸ்ட்டு ஏக்லாஸ் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ன்றது மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு மனுஷன் இந்த உலகத்துக்கு. அவர் வந்து இன்னைக்கு சொன்னதுனால தான் எல்லாமே வந்து சாப்பிட்றோம். இது மாதுளம் பழம் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு பேர் தெரியுது, அதை சாப்பிட்றோம். இல்லைன்னா அது செவப்பாக இருக்கிற செவப்புக்கே பார்த்தாக்கா விஷக்கனி மாதிரி தெரியும். ஏதோ சாப்பிட்டா செத்து போயிடுமா அப்படின்ற ஃபீலிங் உருவாகும். அதனால வந்து பெரியவங்க சொன்னதுனால தான். அதே மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகேங்களா? பாய் பாய் போலாம். Bye subscribers. Bye subscribers Puntana biryani. Bye subscribers. Bye subscribers Puntana biryani. Okay. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சுல்தானியா பிரியாணி ஓனர் உடைய வீட்டோட கிச்சன் நான் காட்டுறேன். அதாவது என் வீட்டு கிச்சனை நானே சொல்லிக்கின்னு காட்டுறேன். சரிங்களா? நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் இன்னைக்கு வந்து செய்கிறதுக்கு முன்பு எப்படியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கிளியாரிட்டிக்காக நம்ம லைட்டிங்ஸு, கேமராஸு, நம்ம எப்படியெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம் விஷுவல் எடுக்கிறதுக்கு முன்பு அதெல்லாம் காட்டுறேன் கிச்சன். சரிங்களா? சாதாரணமாகவே வந்து வீடியோ மட்டும்தான் வந்து நம்ம செய்த பிறகு காட்டுவோம். அதுக்கு முன்பே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி, எறா பிரியாணி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதாவது 1/2 கிலோ, சின்ன ஃபேமிலி, குட்டி ஃபேமிலி. இப்போ என்னுடைய ஃபேமிலியில் வந்து 4-5 பேர் தான், 3 பாப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேமிலி இருக்கு இல்லையா? அவங்க வீட்டில் இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப சின்ன ஃபேமிலிஸ் தான். ஜாயின்ட் ஃபேமிலிலாம் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்க்குறதே வந்து அபூர்வமாக இருக்குது. ஸோ வந்து சின்ன ஃபேமிலிக்கு நம்ம வந்து 1/2 கிலோ போதுமானது. ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் வீட்டில் செய்து. அந்த மாதிரி நான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து பிள்ளைங்களுக்கு லீவு, மழை வந்து பெழிஞ்சதுனால வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2 நாள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து குழந்தைங்களாம் சொன்னாங்க, அப்பா இன்றைக்கி நீங்களும் ஆஃபீஸ் போகாதீங்கப்பா, ப்ளீஸ் நீங்கள் இங்கேயே இருங்கப்பா, நீங்கள் வீட்டில் பிரியாணி செய்யுங்கப்பா, உங்கள் கையால் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, நம்ம வந்து நீங்களே செய்து கொடுங்கப்பா. நாங்கள் சரிம்மா, ஓகேம்மா, உங்களுக்கு இல்லாததாம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாததா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் வெங்காயம் போதுமானது. இப்போ வந்து நம்ம இங்கே 3 வெங்காயம் இருக்குது, 2 வெங்காயம் மட்டும்தான் 200 கிராம். இன்னொரு வெங்காயம் நான் ஏன் வச்சுருக்கேன்னு சொன்னால் அது வந்து ஆனியன் ரைத்தாக்கு, அது போதும். ஒரு வெங்காயம் ஆனியன் ரைத்தாக்கு போதுமானது. சரிங்களா? மீதி 2 வெங்காயம் எல்லாமே வந்து மீடியம் சைஸ் வெங்காயங்க, ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. 200 கிராம் வெங்காயம் தோலோடு தான் வந்து நம்ம வந்து வெயிட் போடணும். தோலோடு தான் வந்து இந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து சொல்கிறேன்னா, தோலை உரிச்ச பிறகு பாய் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. எந்த பொருளோ தோலோடு தான் நீங்கள் வாங்கணும். அதை உரிச்ச பிறகு அதை வெயிட்லாம் கிடையாது, தோலோடு தான் வெயிட் நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஞாபகம் வைக்கணும். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்பு எல்லாமே வந்து நம்ம ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ எறா பாருங்கள், நான் உரிச்சிட்டேன். எறா உரித்து அதோடைய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அந்த டஸ்ட்டெல்லாம் வச்சு வெள்ளைக்காரங்களாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் வந்து இந்த எறா தோலோடவே வந்து அப்படியே பாயில் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. எறா எப்போதுமே வந்து நல்ல பெரிய எறா வாங்கிக்கோங்க. பிரியாணி செய்யணுன்னா அதுலேருந்து இருக்கிற எல்லா டஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு 1க்கு 4-5 வாட்டி கழுவிட்டு ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸு ஃபுல்லாக வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கிளியர் அண்ட் கட்டாக கிளியர் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? எல்லா வெஜிடபிள்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், வெங்காயம் நான் காட்டினேன் இல்லையா, அதை வந்து மெலிசாக அந்த மாதிரி கட் பண்ணி இதை முதல்ல வந்து 100 ml எண்ணெய், இந்த எண்ணெய் கடல் எண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கடல் எண்ணெயில் தான் யூஸ் பண்ணுறேன். 100 ml எண்ணெய், 200 கிராம் வந்து ஆனியன்னு. அதே மாதிரி இந்த மிளகா வந்து சின்ன சைஸ் மிளகா இருந்தால் பச்சை மிளகா ஒரு 5 போட்டுக்கோங்க. பெரிய நல்ல லென்த்தியாக இருந்தால் ஒரு 4-3 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடணும். போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதை வந்து நல்லா கிண்டிக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா இதை கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா அழகான கோல்டன் ஃப்ரை ஆகிடணும். ரொம்ப கற்கெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா இதை பார்த்து ரொம்ப உஷாராக கிண்டிகிட்டே இருங்க. எனக்கு வந்து பிரியாணினா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே பிரியாணிக்காகவே ஒரு பாட்டெல்லாம் நான் உருவாக்கினேன். அந்த பாட்டு நான் இப்போ பாட போகிறேன், நீங்களும் கேட்டுக்கோங்க. You are a flower, you are a flower, I'm your lover. You are a flower, you are a flower,
I am your lover. You are a flower. I am your lover. You are a flower. Flower, lover, 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 lover. Flower, flower, lover, 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 lover. You are a flower. I am your lover. You are a flower. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்பு அந்த ரைஸ் என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சிரும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்ட பிறகு அதில் 2-3 வாட்டி கழுவணும் அந்த ரைஸை வந்து நீங்கள் போட்டு நல்லா கிழிச்சி ஸ்மாஷ் பண்ணுறாதீங்க. பூ மாதிரி அதை கழுவணும். சரிங்களா? பூ மாதிரி கழுவுனா தான் அது வந்து நல்லா வந்து வடியாமல் இருக்கும் அந்த ரைஸு. ஆகையில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பாருங்கள், நான் வந்து கொத்தமல்லி 1/4 கட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி புதினாவும் 1/4 கட்டு நான் யூஸ் பண்ணுறேன். சின்னதாக பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன், கொத்தமல்லியும் புதினாவும். இப்போ தக்காளியும் ரெடி. 200 கிராம் தக்காளி நான் போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 டீஸ்பூனு அல்லது டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து எப்போதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவேன். அதுதான் மணக்கும், அதுதான் வந்து நல்லா வந்து சுவை கொடுக்கும் பிரியாணிக்கு. இங்கே சமைச்சோன்னு சொன்னால் 4 வீட்டு தாண்டி அடுத்த தெருவுக்கு போய் சேரணும் அந்த ஸ்மெல்லு. எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கான வாயை ஊறணும். அப்படியே பாய் வீட்டில் பிரியாணி செய்துட்டு இருக்காங்க, அந்த சுல்தானியா பாய் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏன் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதே மாதிரி பிரியாணி ஆக்கி பக்கத்துலலாம் வந்து வாய் ஊற பிரியாணி வீட்டில் செய்து அவங்களுக்கு ஒரு பிளேட்டு பிரியாணி அமிச்சிங்கன்னா நல்லா வாழ்த்துவாங்க. மழை டைமில் பாய் வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சுப்பா, அடேங்கப்பா பாய் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹாப்பியாக இருவாங்க. சரிங்களா? உங்களை மறக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்லேயே நிறைய குட்டீஸ்லாம் இருக்கும், அன்பு வளரும். எல்லாருக்கூடயும் அன்பாக இருங்க. சரிங்களா? இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டு நல்லா இதை கிண்டுறேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் நல்லா கிண்டணும். இதை வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் கிண்டிக்கிட்டே இருந்து தக்காளி போடணும். தக்காளி வந்து 200 கிராம் தக்காளி போடணுங்க. அந்த 200 கிராம் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் நம்ம விடக்கூடாது. அப்போது சின்னமின், இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் வந்து அரை கிராம் போதுமானது. 1/2 கிராம் மேலே போடாதீங்க. சரிங்களா? 1/2 கிராம் தான் போடணும், இதுக்கு மேலே போடாதீங்க. ஆகையில் நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் அது வந்து ஒரு 100 ml தயிர் போடுங்க. சரிங்களா? இல்லை கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்குங்க, தண்ணியாக இருக்குது இந்த தயிர்னு சொன்னால் 150 ml தயிரை போட்டுக்கோங்க. நல்ல திக்கான தயிர் 100 ml போதுமானதுங்க பிரியாணிக்கு. அதே மாதிரி நம்ம ரெண்டாவது என்ன பண்ணுறோம்னாக்கா இதில் தனியாத்தூள் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளி போடுறேன். இது வந்து நேச்சுரல் கலருங்க. சரிங்களா? இந்த நேச்சுரல் கலரு வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதலே கிடையாது. ஆகையில் நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம செய்தாலோ நேச்சுரலாக வந்து செய்யணும். எந்த ஒரு அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தை நம்மளே கெடுத்துக்க கூடாதுங்க. ஆகையில் நம்ம வீட்டுக்கு நான் எப்படி செய்கிறனோ தரமாக பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தலைவலி இல்லாமல் அதே மாதிரி உங்களுக்கும் செய்து கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன், அதே மாதிரி செய்யுங்க. இந்த ப்ரான் வந்து என்ன பண்ணணும்னா மசாலா போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து மேரினேட் பண்ணி அதை வச்சுக்கணும். எப்படி மசாலா போடணுன்னா நம்ம மீனுக்கோ இல்லை நம்ம எறாக்கோ எப்படி பொரிக்கிறதுக்கு மசாலா போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் தனியா போட்டுட்டேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன், அதே மாதிரி 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன், 200 கிராம் தக்காளி போட்டேன், 200 கிராம் வந்து ஆனியன் போட்டாச்சு, 5 வந்து பச்சை மிளகா போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சக்தி மிளகா போடணும். சக்தி மிளகா வந்து மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, சக்தி மிளகாத்தூள் அது வந்து ஒரு 5 கிராம் போதும். அதே மாதிரி காஷ்மீர் மிளகா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த பிரியாணிக்கு நல்ல கலராக காட்டும், அழகாக காட்டும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரிஜினல் நேச்சுரல் கலருங்க. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதலில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சக்தி மிளகா காரசாரத்துக்கு கண்டிப்பாக அது மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். 5 கிராம் போதுமானது 1/2 கிலோ பிரியாணிக்கு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டை, லவங்கம்,
ஏலக்காய் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து 1/2 கிராம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியோ புதினாவோ 1/4 கட்டு போதுமானது. நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 200 ml தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரெகுலர் பிரியாணிக்கு. நான் ஆனால் இப்போ வந்து ஸ்பெஷல் பிரியாணி உருவாக்குறேன். இந்த பிரியாணி வந்து ப்ரீமியம் பிரியாணி நான் உருவாக்குறேன். எறா பிரியாணிலே ப்ரீமியம் பிரியாணி. இதில் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் யூஸ் பண்ணுறேன் 200 ml. நீங்கள் தண்ணி வந்து ரெகுலர் பிரியாணிக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், போதுமானது. இப்போ நான் வந்து பால் யூஸ் பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த ஒரு அடுப்பில் வந்து நம்ம இந்த கிரேவி வந்து இந்த வந்து பிரியாணியுடைய கோர்மா இருக்கு இல்லையா, சாதா கோர்மாவுக்கு வந்து நம்ம மட்டன் குருமாவும் சரி வெஜ் குருமாவும் சரி அதுக்கு வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம், கேஷ்யூ நட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரியாணி கோர்மாவுக்கு தேங்காவோ கேஷ்யூ நட்டோ யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதுதான் பிரியாணியோடைய குருமா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அக்னின்னு சொல்லுவாங்க உருதுல. இந்த அடுப்பில் வந்து இங்கே குருமா நம்ம செய்கிறம்போது பிரியாணி குருமா அக்னி, அதே சமயத்தில் இன்னொரு அடுப்பில் நம்ம தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. அதை தாமதமே படுத்தக்கூடாது. ஒரு சைடில் எறாவை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனியா பவுட்ரு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பக்காவாக அது வந்து மேரினேட் பண்ணி நல்லா வந்து மசாலா போட்டு வச்சிடணும். வச்ச பிறகு நல்லா வந்து அது ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணோன்னாக்கா 70% ஃப்ரை மட்டும்தான் ஆகணும். அதை மீறி ஜாஸ்தி ஃப்ரை பண்ணுறாதீங்க. டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? ஆமாம், அப்போ தான் வந்து இந்த குருமாவில் அந்த எறா எடுத்து போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வேகிறம்போது இந்த 30% வேகாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த 30% இந்த குருமாவில் வெந்துருச்சுன்னா இந்த குருமா வந்து அந்த எறாவுடைய ஜூஸில் அந்த குருமாவில் இறங்கினா தான் அந்த பிரியாணியில் டேஸ்ட்டு சுவை வரும், சரிங்களா? எறா பிரியாணினா எறா பிரியாணி மாதிரியே இருக்கணும். அதை எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அதோடைய சுவை வந்து அதில் இறங்கணும். இப்போ பாருங்கள், நான் பால் போட்ட பிறகு இதோடைய கலர் வந்து அப்படியே மாறிச்சு, சரிங்களா? 200 ml நான் பால் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் பாதாம் வந்து 50 கிராம் பாதாம்னா உரிச்ச நல்லா வந்து முதல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை உரித்து அரைச்சி இதில் போட்டிருக்கேன், சரிங்களா? தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். ஏன்னா ஒரே டைமில் 2 வந்து தம் கொடுக்கணும், சரிங்களா? இப்போ தண்ணி வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டு அதை வேக வைக்கணும் இல்லையா ரைஸை. ஆகையில் நம்ம தண்ணி நல்லா கதன்னு இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ரைஸ் எடுத்து போட்டோன்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து அந்த ரைஸ் வந்து வேகும். அதே சமயத்தில் தண்ணியுடைய வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு 2.5 லிட்டர், அதாவது நம்ம வந்து 2.5 கிலோ பாத்திரம் வந்து பிடிக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும். அதில் வந்து 1/2 கிலோ ரைஸ் எடுத்து நம்ம அதில் போடணுங்க. போட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த ரைஸ் வந்து ஏன் 2.5 லிட்டர் தண்ணி வேணும், 1/2 கிலோ தண்ணி 1/2 கிலோ ரைஸ் தானே பாய் அப்படின்னு ஏன் சொல்லிங்கன்னா, அது அந்த தண்ணிக்குள்ளே போய் அந்த ரைஸ் வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடணும். அதோ அந்த பறவை போல பாட வேண்டும், இதோ வானிலே இதோ பூமியே அப்படின்னு வந்து உள்ளே போய் நல்லா ஆடணும், அதை பாடணும். அந்த ரைஸ் வந்து பூ மாதிரி அது வந்து பூக்கணும், சரிங்களா? அது வந்து 60% வந்து பூக்கணும் ரைஸு. அதுவும் வந்து முழுசாக வந்து நீங்கள் வேக வச்சிடாதீங்க. 60% வெந்தால் தான் இந்த குருமாவில் எடுத்து நீங்கள் நல்லா அதை பெரட்டுறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து வந்து இப்போ எறா கிரேவி இருக்கு இல்லையா, இதில் வந்து ரைஸ் எடுத்து நல்லா பெரட்டின பிறகு தான் வந்து நம்ம தம் கொடுக்க போகிறோம். அந்த தம் கொடுக்குற டைமில் பெரட்டுற டைம்லேயே ரொம்ப அரிசி வெந்துருச்சுன்னா ஸ்மாஷ் ஆகிடும். உங்களுக்கு பெரட்டும் போதே உடஞ்சிரும் அரிசி. அப்புறம் பலனில் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க அளவுக்கு கொதிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து இப்போ எடுத்து ரைஸ் அதில் போடணும், சரிங்களா? போடக்கூடிய நேரம் உருவாயிடுச்சு, நேரம் வந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம ரைஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், எறா வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன், சரிங்களா? டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது, டேஸ்ட்டு பிரியாணியில் இருக்காது. அதே மாதிரி 60-70% தான் இது ஃப்ரை ஆகிருக்கணும். இந்த எறாவை எடுத்து நம்ம இப்போது அந்த குருமாவில் போட போகிறோம், பிரியாணியுடைய குருமா. அதாவது நம்ம அதில் கேஷ்யூ யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் யூஸ் பண்ணவே கூடாது. சாதா வேறு குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜ் குருமாலெல்லாம் தேங்காய் கேஷ்யூ நட்லாம் யூஸ் பண்ணுவோம். கேஷ்யூ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பிரியாணி வந்து திகட்டும். பிரியாணி வந்து நிறைய சாப்பிட்றவங்க பிரியாணி சாப்பிட முடியல, அதாவது பிரியாணியை குறை சொல்லுவாங்க. பிரியாணி சரியில்லைப்பா அதனால தான் சாப்பிட முடியலப்பா அப்படின்ட்டுருவாங்க. அப்படி கிடையாது. பிரியாணி சாப்பிட உட்காந்தோன்னா 4 கட்டு கட்டணும். 1 கட்டு 2 கட்டு இல்லை, 4 கட்டு கட்டணும். இப்போ பாருங்கள், அரிசி எடுத்து நான் வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டேன்.
நான் 2 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேங்க. அது நல்லா வந்து டிஸ்கோ டான்ஸ் உள்ள ஆடும் அந்த அரிசி. சரிங்களா? ஆடி 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 வேகணும். 60% அரிசி மட்டும்தான் வெந்து இருக்கணும். அது மேலே வேக வச்சிடாதீங்க. அந்த 60% வெந்த அரிசியை எடுத்து நம்ம பிரியாணியுடைய கிரேவியில் போட்டு தம் கொடுக்கணும். இப்போ வந்து அரிசிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். வெந்த பிறகு நான் தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அரிசி வந்து நல்ல ஊசி மாதிரி இருக்கணுங்க. சரிங்களா? அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது வெந்துடுச்சு. சரிங்களா? 60% வெந்திருக்கு. போதுமானது. நல்ல நீட்டாக ஊசி மாதிரி இருக்குது அரிசி. பாருங்கள் நல்ல சேமியா மாதிரி நீட்டுக்கு வந்துருச்சா? இப்போ வந்து இது அமுக்கினாலும் வந்து சீக்கிரமாக உடையக்கூடாது, ஆட்டினாலும் சீக்கிரமாக ஆடக்கூடாது காற்றுல. இந்த மாதிரி லெவலில் இருக்கணும். இது போட்டு நீங்கள் தம் கொடுத்தீங்கன்னா 20 நிமிஷம் போதுமானது. இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா 10 நிமிஷமே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்காதீங்க. 70% 80% வந்துருச்சு பாய் அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷம் இல்லை அதோட கம்மி 5 நிமிஷம் தம் கொடுங்க. 80% வந்துருச்சுன்னு சொன்னால் 5 நிமிஷம் போதும். 70% அரிசி வந்துருச்சுன்னு சொன்னால் 10 நிமிஷம் போதும். நான் வந்து 60% வேக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இந்த கிரேவியில் போட்டுனா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் இப்போ பார்க்குற கிரேவியுடைய கலர் பார்த்தீங்களா, அந்த குருமாவுடைய கலரு. லெமன் வந்து முக்கியமானது லாஸ்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடலை எண்ணெய் மட்டும் நீங்கள் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயிலும் போடலாம், தப்பு இல்லை. கடலை எண்ணெய் போட்டிங்கன்னா நல்ல சுவை நல்லா தரும். லெமன் வந்து அரை லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், 1/2 கிலோக்குங்க. அதை மேலே போட்டுறாதீங்க. அதுவும் லாஸ்ட்டில் குருமாலாம் நல்லா வேக வச்சு வெந்த பிறகு எறாலாம் இப்போ போட்டாச்சு. அதில் போட்டு அதுவும் வந்து அந்த எறாவுடைய ஜூஸ்லாம் வந்து அந்த கிரேவியில் நல்லா எரிங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் லெமன் கொட்டையெல்லாம் இல்லாமல் வெறும் புழிஞ்சி 1/2 லெமன் வந்து சின்ன லெமன், நான் சொல்கிறது பெருசு கிடையாது, சின்ன லெமன், அந்த லெமன் வந்து புழிஞ்சி இப்போ போடுங்க. நீங்கள் முன்கூட்டே போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா கசுப்பாயிரும் அந்த கிரேவி, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது பிரியாணியில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த அரிசி வந்து இது வந்து வடி பிரியாணி. சரிங்களா? அரிசி வந்து எதில் வடிச்சோமோ அந்த தண்ணி, அந்த பீச்சுடைய தண்ணி, அந்த தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மேலே தம்முக்கு வைக்கிறோம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ரைஸும் வந்து நம்ம கிரேவியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது 60% வெந்த ரைஸு நல்லா இப்போ இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். உடையாமல் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கார்னிஷ் பண்ணிட்டேன். இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நெய் வந்து ஒரு 10 ml நெய் நான் மேலே போடுறேன். அதே மாதிரி குங்குமப்பூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது நேச்சுரல் கலரு, எந்த வந்து சைடு எஃபெக்ட்ஸோ கொடுக்காது. நம்ம வெளி கலர்ஸ்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் சுல்தானியா பிரியாணியுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் இதே ஃபார்முலா தான் காட்டுறேன். இதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து சுகாதாரமாக வீட்டில் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியான பொருள் சாப்பிட்டு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ தம் வந்து கொடுக்கணும். இப்போ தம் வந்து 20 நிமிஷம் தம் கொடுக்கணுங்க இதுக்கு. சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வடிகட்டின தண்ணி, அந்த தண்ணி எடுத்து மேலே வச்சு நம்ம தம் கொடுக்குறோம். சரிங்களா? தம் கொடுத்து 20 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்கணும் எப்படி தம் ஆயிடுச்சு அப்படின்னு. அது போதுமானதாக இருக்கும், நல்ல முழுமையாக பக்காவாக இருக்கும். சரிங்களா? குங்குமப்பூ வந்து நீங்கள் வந்து 1 கிராம் போட்டுறாதீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ வந்து குங்குமப்பூ வந்து 1 கிராம்லேருந்து ஒரு 1/4 வாசி எடுத்துக்கோங்க. 1/4 வாசி எடுத்தாலே 1 கிலோ பிரியாணிக்கு போதுமானது. அதுலேயும் நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. அந்த 1/4 வாசிலேயே 1 கிராம்லேருந்து 1/4 வாசி, 1/4 கிராம்லேருந்து பாதி எடுத்துக்கோங்க. பாதி கால் எடுத்துகிட்டு அது மட்டும் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் குங்குமம் போட்டிங்கன்னா மணக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், அருமையாக. நெய் கூட மேலே போட்டிருக்கோம் நம்ம, அந்த நெய் மணம், அந்த பால் வேறு போட்டிருக்கோம், பாதாம் வேறு உரிச்சி போட்டிருக்கோம். இன்னும் ரொம்ப மனம் கூடும் இந்த பிரியாணியில், டேஸ்ட் இன்னும் கூடும். பாருங்கள், தம் கொடுத்துட்டேன்னா இப்போ எடுத்து இப்போ பிரியாணியுடைய ஒரிஜினல் நேச்சுரல் உடைய கலர் பாருங்கள் பிரியாணி. இதில் எந்த ஒரு வந்து பூந்தி பவுடரோ அதுவோ இதுவோ எந்த கலரோ சைட்ஸ் கலரு, நான் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணல. இதுதான் நேச்சுரல் கலர். இதே கடைங்களில் வந்து தேவையான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து பாதிப்போம். இப்போ இன்றைக்கி வந்து சரியான மழை, இந்த நேரத்தில் வெளியில் போய் நீங்கள் அவதிப்படக்கூடாது. ஆகையில் நான் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமையல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? வீட்லேயே வந்து நீங்கள் செய்து சாப்பிடுங்க. வெளியில் போய் அது இது வாங்கணும்னு சொல்லி போய் அவஸ்தைப்படாதீங்க மழையில். வீட்லேயே இருந்து நிம்மதியாக சாப்பிடுங்க ஒரே இடத்துல. பாப்பாங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, குட்டீஸ்லாம். இப்போ பிரியாணி ரெடி, நம்ம சாப்பிட்ற டைமை வந்தாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்காக நம்ம தஸ்தர்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். பாப்பா பாருங்கள், இப்போ பாருங்கள், இது பாருங்கள் நம்ம சட்னி.
சட்னி சில பேர் வந்து நம்ம வந்து ஆனியன் ரைத்தா சாப்பிட்றவங்க ஆனியன் ரைத்தா சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு வந்து புதினா சட்னி ரொம்ப பிடிக்கும். இந்த புதினா சட்னியில் வந்து கொஞ்சம் லைட்டாக புளி போட்டு இன்னும் வந்து செய்தோன்னு சொன்னால் இன்னும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் செய்திருக்கேன். நான் தந்தூரிக்கும் சரி பிரியாணிக்கும் சரி புதினா சட்னி தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். எறா சாப்பிடாதவங்களுக்காக நான் வந்து சில வீட்டில் வந்து பிள்ளைங்க ஒரு 2 பிள்ளைங்க வந்து எறா சாப்பிடாமல் இருக்கும் சரிங்களா, அவங்களுக்காக எக் பாயில் பண்ணி வச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நான்லாம் வந்து எல்லாமே சாப்பிடுவேங்க. இப்போ இருக்கிற வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நான் எறா சாப்பிட்றதில்ல, நான் மீன் சாப்பிட்றதில்ல, அவங்களுக்காக நீங்கள் எக் பாயில் பண்ணி வச்சுட்டா போதுமானது. எல்லா வேலை முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒய்ஃப்க்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னா எல்லா வேலை முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நீட் அண்ட் கிளியர் பண்ணிடணும் கிச்சனை. அப்போ தான் அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாப்பி ஆகிட்டு பரவாயில்ல எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் சமையலும் செய்து நம்ம வீட்டையும் நீட் பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு சொல்லிட்டு அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்ஸை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சமைச்சு தராங்க, கிச்சனும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, நீங்கள் என்ன தண்டக்கர்மாந்திரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டு வந்து என்ன சொல்கிறது பெருமை எல்லாம் வந்து இவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க இந்த மேடம்ஸ். அதனால் நல்லா வந்து நல்ல ஹஸ்பண்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி கிளியராக கொடுத்துருங்க. சுல்தானியா பாயுடைய வந்து ஒரு வந்து டிப்ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் நாய்ஸே இருக்காது, ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா. இப்போ தம் கொடுத்தாச்சு. நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம உட்கார வேண்டிய டைம் வந்தாச்சு. பாப்பாங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்க உள்ள வந்து அப்படியே வந்து வயிற்றுல வந்து கடுப்பு சொல்ல பாருங்க பாப்பா வந்துட்டாங்க பாருங்க இப்போ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு சமைச்சாச்சாப்பான்னு ஆக்டிங் 1 2 3 4 என்றாங்க. டைமிங் தம் கொடுத்தாச்சு பாப்பா. அங்கே நீங்கள் ஏன் பாப்பா 1 2 3 என்றீங்க, ஆக்டிங் வைக்கப்படுறாங்க பாருங்க. சொன்னவனே ஆஹா வைக்கப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். என்ன வைக்கமா என் பாப்பாவுக்கு, என் தங்கத்துக்கு, என் செல்லத்துக்கு, என் வைரத்துக்கு. இந்த செல்லம் வந்து குட்டி தங்கம், நம்ம வீட்டு குட்டி விளக்கு, கடைசியில் கஞ்சி போடுற விளக்கா இது, கஞ்சி போடுற பாப்பாவா இந்த பாப்பா. அந்த நேரத்தில் கூட நான் தாத்தா ஆயிட்டாக்கா பிரியாணி போடாது, கஞ்சி தான் போடுமா. ஆனால் நான் வந்து இப்போ பிரியாணி போட்டு வளர்க்கணும் இந்த பாப்பாவா. இல்லைம்மா இல்லை